ஹாய். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே போர்டோட ஜூனியர் இன்ஜினியர் அதாவது ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ ஜேஇ, சிஎம்ஏ, ஸோ அதுக்கப்புறம் டிஎம்எஸ், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டென்ட், இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா, CBT1 இது வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. CBT2 இதில் ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகிறவங்க, அதாவது CBT1 கிளியர் ஆகிறவங்க 2ல் வந்து அப்பியர் ஆவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதோட சிலபஸ் என்ன, இதை நம்ம எப்படி படிக்கிறதுன்ற டேட்டா வந்து பார்க்க போகிறோம். ஒன்று பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு CBT1 இதில் மொத்தம் எத்தனை கொஷின் அப்படின்னா 100 கொஷின் இருக்கும். 100 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் வந்து இந்த டைமிங் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் 100ல் 30 கொஷின் எங்கே வரப்போகுது அப்படின்னா டைரக்ட் மேக்ஸாக வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை மார்க்கு? 30 மார்க். ஸோ 100 கொஷின் 100 மார்க் அப்படின்றதுனால ஒரு கொஷினுக்கு 1 மார்க் இருக்கும். ஸோ அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் வந்து 25 கொஷின் 25 மார்க். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் வந்து 15 கொஷின் 15 மார்க். ஃபைனலாக ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இதில் 30 கொஷின் 30 மார்க் வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் CBT1. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அவங்க நம்மளை பிளேசஸ்லலாம் உட்கார வைப்பாங்க. ஸோ டேரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம கிளிக் மட்டும் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கொஷினுக்கு வந்து போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ அப்போ சிலபஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஸோ இந்த சிலபஸில் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், LCM and HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஆவரேஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப் அண்ட் சிஸ்டம். இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து தான் என்ன வரப்போகுது, 30 மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தோம், 25 கொஷின்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டே நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராக நம்ம வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலே இதுலேருந்து 55 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து என்னது, நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸோ ஜென்ரல் சயின்ஸே படிக்காமல் இது ரெண்டும் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா, இதில் வந்து நான் இது ரெண்டுமே ஸ்ட்ராங்ப்பா, நான் என்ன கொஷின் கொடுத்துருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன், கரெக்டாக பண்ணிடுவேன் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா 55 மார்க்ஸ் வந்து இதில் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இதில் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்னெல்லாம் வரும்னா analogies, alphabeticals, number series, coding and decoding, mathematical operations, relationships, syllogism, jumbling, Venn diagram, data interpretation, sufficiency, conclusion and decision making, similarities and differences, analytical reasoning, classification, directions, statements and arguments, and assumption. ஸோ இதெல்லாம் எதில் வரப்போகுது, ரீசனிங்கில் வந்து வரப்போகுது. ஸோ ரீசனிங்க்கு 25 மார்க், மேக்ஸுக்கு 30 மார்க். நான் எப்போவுமே இதான் சொல்லுவேன், இது ஒன்று நீங்கள் வந்து ஸ்ட்ராங், இந்த 2 பார்ட் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா 55 மார்க். ஸோ இதில் ஒரு சில கொஷின் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம விட்டாலுமே 45லேருந்து 50 மார்க் வந்து நீங்கள் சாலிடாக இந்த இதுலேருந்து நீங்கள் எடுத்துடணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் 55 கொஷின் வந்துருச்சா? ஸோ மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ் தான் அடுத்த 2 பேட்டர்னில் வரப்போகுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதுக்கு வந்து 15 மார்க் வந்து வரப்போகுது. ஸோ இதில் என்னென்ன இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்ட், இதெல்லாமே வரப்போகுது. ஓகேவா? ஸோ வேறு என்ன வரப்போகுது அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் அப் டு 10th CBSE வரைக்கும் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 30 மார்க் வரப்போகுது. இதில் வெயிட்டேஜ் எங்கன்னு பாருங்கள், ஒன்று மேக்ஸு, இன்னொன்று ரீசனிங். ஸோ இவங்க 2 பேர்லையும் நீங்கள் 40லேருந்து 50 மார்க் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் 55 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் சாலிடாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 45லேருந்து 50 மார்க் கன்ஃபார்ம். நம்ம வச்சுக்கலாம், ஒரு 5 கொஷின் வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்குப்பா, யோசிக்கவே முடியல, டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சாலும் இது. ஸோ அடுத்து வந்து இந்த 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதெல்லாமே நீங்கள் படிக்கணும்.
நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் அப்பியர் ஆனப்போ, நான் வந்து இவங்க 2லயும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸோ அதுக்கப்புறமா வேற இதில் நான் ஸ்ட்ராங்குன்னு கேட்டால், நான் வந்து இது வந்து பெரிய சிலபஸாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நான் 15 மார்க்குக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், இந்தியன் பாலிட்டி படிக்கணும், எக்கனாமி படிக்கணும். ஸோ நான் எதை ஃபோக்கஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 2 அப்புறம் தேர்ட் ஒன் ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிரும், ஸோ இதுலேருந்து 45லேருந்து 50 மார்க்கு, இதில் ஒரு 20 மார்க் நான் வச்சாலுமே 65லேருந்து 70 மார்க் பக்கம் நான் வந்து எடுத்துருவேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் ஏதாவது வருது, நான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிப்பேன். ஸோ இதையே நான் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுற மாட்டேன். என்னால் ஹிஸ்ட்ரி படித்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஐ எம் கைண்ட் ஆஃப் அ பர்சன் வீக் வித் நம்பர்ஸ். அதாவது எனக்கு இயராக படித்து ஞாபகம் வச்சுக்கணும்னா எனக்கு ஞாபகமே இருக்காது, நான் மறந்து போயிடுவேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பாட்டை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருவேன். அப்படின்றப்ப இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு நான் சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணும், பட் எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மேத்ஸு, ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு இது 3லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, இது 3லேருந்து தான் உங்களுக்கு 85 கொஷின் வந்து வரப்போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சிபிடி 1க்கான பேட்டர்ன் என்ன, மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஜென்ரல் அவேர்னஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஐ மீன் ஜென்ரல் ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அடுத்து ஜென்ரல் சயின்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படியே நம்ம விட்டுவிட முடியாது இல்லையா, அதுக்காண்டி சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி படிங்க. ஸோ இது பண்ணாலே கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்டிப்பாக சிபிடி 1 வந்து நல்ல மார்க்ஸோட கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிட்டேன். சிபிடி 2 என்ன பண்ணுறது, அதோட பேட்டர்ன் என்ன பார்த்தலாம். ஸோ சிபிடி 2வில் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து 150 கொஷின் 150 மார்க்கு. ஓகேவா? ஸோ இதில் டைமிங் 2 மணி நேரம். ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுலேயும் வந்து ஒன்றுனா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கு 15 கொஷின்ஸ் 15 மார்க்கு. அடுத்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 15 மார்க்கு. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனுக்கு 10 மார்க்கு. பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு 10 மார்க்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 50 மார்க் வந்து கவர் ஆகிடும். ஸோ மிச்சம் 100 மார்க்கு டைரக்டாக டெக்னிக்கல் அபிலிட்டிஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரீம் லைனில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கலில் இருக்கீங்கன்னா அது பேஸ் பண்ண 100 கொஷின், சிவில்னா அது பேஸ் பண்ணது, எலக்ட்ரானிக்ஸ்னால் அது பேஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதையும் போய் பார்த்துலாமா? ஸோ இந்த இதில் 15 மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதுக்கப்புறமா இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன்ஸ், இந்தியன் எக்கனாமி, ஸ்போர்ட்ஸு, இதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 15 மார்க்குக்கு. அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப் டு 10th. ஸோ இது வந்து 15 மார்க்குக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், இது வந்து 10 மார்க்குக்கு வரப்போகுது. இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸு, ஸ்டோரேஜ் டிவைஸு, நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ், அது தாண்டி வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து வரும். இது போக இன்டர்நெட்டு, இமெயில், வெப்சைட், வெப் ப்ரௌசர்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து எதில் கவர் ஆகும் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம், ஒரு 10 மார்க் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பொல்யூஷன், அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஏர், வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓசோன் டிப்ளீஷன். ஸோ இவ்வளோ தான் போர்ஷன். ஸோ இதில் இருக்கிறதுலையே வந்து நீங்கள் மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 10 மார்க் தான். ஸோ இந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு சிறுசாக தான் இருக்கும், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறையா முடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா 10 மார்க் வந்துடும். ஸோ இதுவுமே வந்து அதுக்கு அடுத்த சின்ன டாபிக். ஸோ இதில் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் வந்துடும். ஸோ இது நம்ம ப்ரிலிம்ஸ்க்கே வந்து ஓரளவுக்கு படிச்சிட்டோம், அதனால இதுலேருந்து மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் சிஏ கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது தான், இதுலேயே வந்து 50 மார்க்கா. ஸோ 50 மார்க்குக்கு நீங்கள் ஒரு ஆவரேஜாக 30 மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30லேருந்து 40 மார்க் எடுக்கணும். அப்படின்னா தான் டெக்னிக்கலில் எவ்வளோ 100 கொஷின், நீங்கள் அதில் வந்து குறைஞ்சா கூட இவன் வந்து காப்பாற்றி தருவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதில் ஒரு 80லேருந்து 90 கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 130 140 மார்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த 4லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால்
டெக்னிக்கலில் ஏதோ ஒரு லேகு கொஞ்சம் பேப்பர் கஷ்டமாக அப்படி இருக்குன்னாலும் உங்களால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 50 மார்க்குக்கு. இது போக 100 மார்க் நீங்கள் என்ன டெக்னிக்கல் டொமைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? சரி, எப்படி மேம் படிக்கிறது? வாங்க அதையும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிபிடி 1க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதில் மேக்ஸு, ரீசனிங் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து படிக்கணும். ஸோ இவன் வந்து படிக்கிறப்பவே கிளியராக படிங்க. இவன் வந்து எங்கள் சிபிடி 1லேயும் வரான், 2லேயும் வரான். ஓகேவா? ஸோ மேக்ஸ், ரீசனிங் வந்து சிபிடி 1ஓட முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து கிளியராக படிங்க. இது எப்படி மேம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து வாங்குங்க. நான் மோஸ்ட்லி எந்த டெஸ்ட் பேட்ச் படித்தப்போ வாங்கினேன் அப்படின்னா அடாவோடது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று இருக்குமே டெஸ்ட் புக், அது சூப்பராக இருக்குங்க. டெஸ்ட் புக் ஓடது நான் வாங்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதோடது வந்து வாங்கி நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் போட போகிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டாலுமே பரவாயில்லைங்க, நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணுன்னா டெய்லி ஒரு டெஸ்ட் போடணும். ஸோ அதில் இப்போது உங்களுக்கு 100 மார்க்குக்கு டெஸ்ட் போகிறீங்க, உங்களுக்கு 30-40 மார்க்ஸ் தான் வருதுன்னா பிரச்சனையே இல்லை, குட்டுன்றேன். எப்போ தெரியுமா இது குட்டு? இந்த மார்க் வர்றது மேட்ரு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 கொஷின் கரெக்ட்னா 60 கொஷின் தப்பாக இருக்கும்ல, இதை எடுங்க. இதை எடுத்து ஏன் தப்புன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த விஷயத்த லேர்ன் பண்ணுங்கள். அப்போ 60 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்க ஒரு நாளில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இதில் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கவர் ஆகிடுமா, ஜிஎஸ் படிச்சிடுவோமா? அப்போ எங்கே மேம் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறது? கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அங்கே படிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் எதை ப்ரிஃபர் பண்ணேன்னா என்னால் டெய்லி வந்து உட்காந்து படிக்க முடியாது. ஸோ நான் எந்த சேனல்லையாவது உட்காந்து வீடியோவாக வந்து கேட்டுப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்லே வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நாளையிலேருந்து அப்லோடாக ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா மந்த்லி கேப்சியூல்ஸ் வந்து வரும். அடால வரும், இந்த மாதிரி நிறையா பிளேசஸில் வந்து மந்த்லி கேப்சூல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து எதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அடாவோடது தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் புக்கில் வந்து டெஸ்ட் பேட்ச் போடுங்க, அடாவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், சிபிடி 1 வந்து கிளியர் ஆகலாம். மேம் ஜென்ரல் சயின்ஸை விட்டுட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் நம்ம நாளையிலேருந்து வீடியோஸே இறக்குறோம். ஓகேவா? டாபிக் வைஸாக நம்ம ஜென்ரல் சயின்ஸை கவர் பண்ணுறோம். முடிஞ்சா? ஸோ இதை கவர் பண்ணாலே இது நான் வீடியோ போட்டுருவேன், நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து இதுக்குமே வந்து நான் டாபிக் வைஸ் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் இவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விழிசுனி பொம்மைலாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான பிளேஸ் நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணணுன்னா இதுக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னா நீங்கள் டாபிக்ஸ் வந்து சேனல்ஸில் பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் புக் மாதிரியா வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் உண்மையிலேயே வந்து பெய்டெல்லாம் கிடையாதுங்க, நானே இப்போ தான் சேனலாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வேறு என்ன பிளேசஸில் வந்து இது அவைலபிளாக இருக்கும், எங்கே டெஸ்ட் கிடச்சாலும் போட்டு பாருங்கள். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது ரெண்டும் முடிஞ்சா. ஸோ ஜிஎஸ்க்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மெட்டீரியலோட வீடியோ வந்து போடுறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், அதுவே போதுமானது. இந்த 30 மார்க்ஸுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க. ஸோ இதை மட்டும் முடித்தாலே என்ன ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிவிடும். சூப்பர். சிபிடி 1 முடிச்சிட்டேன், அப்புறம் என்ன பண்ணுறது? சிபிடி 2. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக இங்கே போட்ட மெட்டீரியலே ரிவைஸ் பண்ணுவோம். இதுக்கும் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் நம்ம வந்து போடுறோம். முடிஞ்சு. ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அதுக்கும் வீடியோஸ் போடுறோம். இல்லைன்னா அடால மந்த்லி கேப்சூல் வாங்கி படிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்கும் அப்புறம் என்ன இருந்துச்சு, என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம வீடியோ போட்டுருவோம். அது சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கும் நம்ம வீடியோலேயே வந்துடும், இதையும் படிங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாரும் டெக்னிக்கலில் சிபிடி 1 சூப்பராக கிளியர் பண்ணியிருப்பாங்க. சிபிடி 2வில் நல்லா விழுந்து வருவாங்க. ஏன் தெரியுமா? சிபிடி 2 டெக்னிக்கல் 100 மார்க் டெக்னிக்கலில் வாங்குறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டெக்னிக்கலுக்கு புக்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ அதை விழுந்து படிச்சிருப்போம். அப்போது என்ன ஆகும், டெக்னிக்கலில் நல்ல மார்க் வந்துடும். டெக்னிக்கலில் 100க்கு 80 to 90 வருது. இப்போ பிரச்சனை என்னன்னா இது பத்தாது, நீங்கள் அப்படியே கூட மார்க்ஸ் வரணும். ஸோ 150க்கு டெஸ்ட்டு அப்படின்னா நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கணும், 130 to 140க்கு மேலே வாங்கியிருக்கணும். அப்போ
இங்கே மார்க்கு பத்தாது. ஸோ இந்த மார்க் இவ்வளோ தூரம் ஆகணும்னா யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும். சரியா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், டெக்னிக்கலில் மட்டும் CBT 2க்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எல்லாரையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ணலாம். இல்லைப்பா நான் டெக்னிக்கலில் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு CBT 1 கிளியர் பண்ண போகிறோம். அதுக்கு டெய்லி என்ன பண்ணுறோம், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு டெஸ்ட்டு போட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் அந்த கொஷனுக்கு ஃப்ளூக்கில் தான் ஆன்சர் பண்ணேன், ஆனால் ஏன் ஃப்ளூக்கில் ஆன்சர் பண்ணேன், நான் அப்படி ஆன்சர் பண்ணேன்னா என்ன ஆன்சர் போட்டிருப்பேன், அப்போது இதை நான் கரெக்டாக பண்ணேனான்றதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் CBT 1 கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் கூடவே என்விரான்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரு, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, டெக்னிக்கல், 3ஐயும் படித்து CBT 2வும் கிளியர் பண்ணி ஜம்முன்னு போய் வேலையில் உட்கார போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து தடையாக இருக்கும். யாரா அது? நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, நான் தப்பு பண்ணுறதுக்கும் மார்க் வந்து நம்ம கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. 1/3 ஆஃப் மார்க் வந்து நம்ம ஒரு கொஷின் தப்பாக போடுறேன் அப்படின்னா எனக்கு போயிடும். 1/3 தானே மேம் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் 3 கொஷின் தப்பு பண்ணால் உங்களுக்கு 1 மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதின ஆன்சர்லேருந்து குறைஞ்சிரும். நம்ம இன்னும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எழுதல 1 மார்க் தானேன்னு விட நம்ம எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இங்கே 1 மார்க்ன்றது பெரிய வேல்யூ. ஸோ CBT 1லையும் சரி CBT 2லையும் சரி தெரியலையா தொடாதீங்க, அதுதான் சிறந்தது. ஏன்னா இப்போது நான் ஒரு கொஷின் அட்டன் பண்ணி ஃப்ளூக்கில் அடித்து கரெக்டானா லக்கு, தப்பானா உள்ளதும் போயிடும். ஸோ அதனால நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுனால எந்த எக்ஸாமுமே எந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஃப் ஐ ஆம் ஷுவர் வித் திஸ் 100% ஷுவரா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா RRBJயோட CBT 1 and 2க்கான சிலபஸஸ். ஓகேவா? ஸோ நம்ம நாளையிலேருந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க, ஸ்டேட் டியூன் வித் அஸ். கடற்கடன்னு எல்லோரும் சேர்ந்து படிக்கிறோம், ஜம்முன்னு தட்டுறோம், தூக்குறோம், RRBயில் கிளியர் பண்ணிட்டு JEயாக போய் உட்காடுறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இது என் கசின் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷி வில் இமேஜின் அவங்க வந்து அவங்களோட ஒயிட் கோட்டை தான் அவங்க ரொம்ப பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணாங்க. எனக்குன்னு ஒரு கோட் இருக்குது, எனக்குன்னு ஒரு செட் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு, நான் வந்து இதை எடுத்த பென் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு, ஸோ நான் அதை எடுக்கணும் அப்படின்னு அவங்க கம்ப்ளீட்டாக வந்து இமேஜின் பண்ணுவாங்க. ஷி இமேஜின் ஹெர்செல்ஃப் வியரிங் அந்த ஒயிட் கோட் போட்டு அந்த ஸ்டெத் போட்டு அவங்க வந்து டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அவங்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் ஷி வில் டூ கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன். நான் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம RRBJ கிளியர் பண்ணுறோம், போகிறோம் வேலைக்கு, இது டெய்லி யோசிச்சுட்டே இருங்க. ஈஸியாக நம்மளை தாண்டின ஒரு வில் பவர் நமக்கு ஒரு ஒரு புஷ்ஷாக கூட நமக்கு ஆக்ட் ஆகும். எப்போயாவது படிக்க தோலைனா இந்த தாட் நம்மளை படிக்க வைக்கும், இந்த தாட் நம்மளை டெஸ்ட் போட வைக்கும், போட்டு டெஸ்ட்டை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாளையிலேருந்து வீடியோஸ் போகிறோம், படிக்கிறோம். ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ.